சின்னமுங்க சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சேதுக்கும் தமிழ் செல்வி மேல ரொம்பவே பாசம் வந்து அங்க தமிழ் செல்விக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கூச்சிக்கிட்டு இருக்காரு வீட்டில். இதெல்லாம் பார்த்த தமிழ் செல்வி அங்க ஏங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க சும்மா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கேட்குறாங்க. நான் உனக்கு செலவு பண்ணல, உன் வயிற்றுல வளர என்னோட குழந்தைக்கு நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்க வயிற்றுல வளர குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியே சொல்கிறாங்க. உடனே சேதுவும் நான் அதுக்கு தானே உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிடுறாரு. உடனே எங்கள் அப்பத்தாக்கு அங்கே தமிழ் செல்வி தான் அங்கே ராஜாங்கோஸ்வரை காப்பாற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுலேருந்து அப்பத்தாக்கு கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சேதுக்கிட்ட தமிழ் செல்வி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்லி அமிச்சதே அப்பத்தா தான். ஏன்னா அங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து அப்பத்தா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சாகிற மாதிரி ஆக்டிங் கூட பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம என்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, நம்ம இந்த மாதிரி டைமில் அவங்கள ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட தமிழ் செல்வியை பற்றி சொல்லி எடுத்து சொல்லி உங்கள் அப்பாவை காப்பாற்றினது தமிழ் செல்வி தான். இங்கே சேது சரி போஸும் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு அவன் இப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருக்க போது உங்கள் அப்பாவை காப்பாற்றின இது தமிழ் செல்விக்கு நீ என்ன பண்ணியிருக்க, அவகிட்ட ஒரு போய் 4 வாரத்தை நீ எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியா சேது, அவளை இப்போ கூட நீ இது தள்ளி வச்சுக்கிட்டு தான் இருக்கியா, உங்கள் அப்பாவை இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாருனா அதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான். அவள் ரொம்பவே நல்லவ, நம்ம குடும்பத்துக்கு நிறையவே பண்ணியிருக்கா, அவளை போய் நீ விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கே, நீ விவாகரத்து பண்ணிட்டுனா தனியாக சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேட்குறாங்க. ஆனால் இதை யோசிச்சுக்கிட்டு தான் போனார் சேதுவுமே. அங்கே தமிழ் செல்வி கிட்ட போயிட்டு எல்லாமே பேசி மன்னிப்புமே கேட்டுடுறாரு. ஏன்னா அங்கே நான் ஒரு தெரியாமல் அந்த வாய் தவறி அந்த ஒரு வார்த்தையை சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. ஏன்னா தமிழ் செல்வி அதை நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சேதுக்கு இப்போ கூட தெரியும். ஏன்னா தமிழ் செல்வியுமே ஒரு தப்பு சொல்லியிருக்காங்க, நான் பிரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவை ஏமாத்துறது தப்பு தான். ஆனால் அவர் அதுக்கு மேலே ஒரு படி போய் ரொம்பவே அசிங்கமான ஒரு வார்த்தையை சேது சொன்னது இங்கே தமிழ் செல்வியால் மறக்கவும் முடியல. ஆனால் சேது மேலே கொஞ்சம் பாசம் தான் இருக்குது தமிழ் செல்விக்கு. அதுக்கப்புறம் தமிழ் செல்வியுமே வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தனம் என்ன தனம் இன்னைக்கு நீ சமைச்சிக்கிட்டு இருக்க என்ன புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேட்குறாங்க. இல்லைக்கா நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு வரீங்க, நீங்கள் ரொம்பவே டயர்டாக வருவீங்க, அதனால் நானே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வீட்டில் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்பவே போர் அடிக்குதுக்கா, அதனால தான் சரி உங்களுக்கு இன்னைக்கு என்னோட கைராசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்பவே இது சூப்பராக சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த டைமு இங்கே படித்து முடிச்சுட்டு இங்கே மழருமே உள்ளே வராங்க. உடனே தமிழ் செல்வி கிட்ட வந்து என்ன தமிழ் எப்போ வந்த, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மழருமே கேட்குறாங்க. அக்கா இல்லைக்கா இன்னைக்கு பஸ்ஸு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு, அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகிடுச்சு, நீங்கள் என்னக்கா லேட்டாக வரீங்க, மதியத்தோடு தானே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தமிழ் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலருமே சொல்லிடுறாங்க. சரி தமிழ் செல்வி நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலருமே கிளம்பிடுறாங்க. இங்கே மோகனாவுமே ஈஸ்வரி இவ்வளோ பெரிய ஐயக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவுமே ஈஸ்வரி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு இவ்வளோ பணம் போயிடுச்சு கார் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் போனதை கூட ஃபீல் பண்ணாமல் இருந்தால் இங்கே சாபுத்தியும் தாமரையும் வந்து அங்கே ஈஸ்வரியும் சித்ராவையும் சூடு ஏற்றுறதுக்குன்னே இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள கோவம் ஏற்றிட்டு அவங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டுமே வந்துடுறாங்க. ஏன்னா சாபுத்திரிக்கு ஒரு கஷ்டம்னா அங்கே ஈஸ்வரியை ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஈஸ்வரிக்கு ஒரு இது கஷ்டம்னா அங்கே சாபத்திரி தான் முதல்ல வந்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவங்க மாற்றி அவங்க அது புறாமல் நினச்சிக்கிட்டு அவங்கள தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க இது நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே மாற்றி சண்டை போட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே சன்னியாசியுமே அங்கே இது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியூரில் போய் தங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியுமே இந்த ஈஸ்வரியும் சித்ரா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டுமே கிளம்பிடுறாங்க. ஆனால் இங்கே போஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மனமேல உட்காந்துக்கிட்டு 25 லட்ச ரூபாய் என் கண்ணு முன்னாடி வச்சுட்டு அதை அவங்க வீட்டுக்காக கொடுத்து அமிச்சிட்டாலே ஐயோ இந்த பணத்தெல்லாம் நான் கண்ணால் கையில் வச்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது போஸுமே அதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா போஸ் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்கே தாமரைக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணதும் இல்லாமல் தமிழ் செல்வியை அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே அடிச்சுட்டு மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இன்னொரு பொண்ணோட உழைப்பத்துக்கு திருடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆனால் நல்லவ மாதிரியே இந்த
இந்த வீட்டிலலாம் சுற்றிக்கிட்டு இருந்தானா. கடைசியில் இந்த போஸு பற்றின விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போஸுவை இங்கே ராஜாங்கமும் நிறைய வெளுத்து வாங்கிட்டாங்க. இதை பார்த்தா இங்கே அந்த கல்யாண பொண்ணுக்குமே ரொம்பவே கோபமாக தான் இருக்குது இங்கே போஸு மேலே. ஆனால் இருந்தாலுமே இங்கே போஸுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருஷத்துக்கு 365 நாளுமே இவனை குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் போஸு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்வீட் பேபின்னு சொல்லிட்டு கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு. இங்கே அந்த பொண்ணுவுமே அங்கே போஸுவை மாற்றிட்டாங்க. போஸுவுமே இதுக்கு மேலே வேற எந்த ஒளியுமே இல்லை. அங்கே போஸு ஒரு வேலை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலுமே அங்கே வேலைக்கு போயிட்டு தன் கையில் சம்பாரிச்சா மட்டும்தான் உண்டு. அதனால இங்கே நீயே தான் சம்பாதிக்கணும், நீயே தான் எனக்கு நகை வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கல்யாண பொண்ணுவுமே. இதெல்லாம் கேட்டு வாயை பொழுதுகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க போஸுவுமே. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணமே போஸு தான். ஏன்னா இதெல்லாம் கெடுத்ததுக்கு காரணமே போஸு தான். ஏன்னா போஸு எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கணும், இந்த வீட்டுக்குள்ளே வரணும், நம்ம நல்லா ரிச்சியாக இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சாரு. ஆனால் கடைசியில் அது புஷ்பான மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது கை கேட்டது வாய் கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே போஸு மேலே ரொம்பவே கோபமாக தான் இருக்குது. தமிழ் செல்வியும் உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் அங்கே வெளியில் போயிட்டு தமிழ் செல்விக்கு தேவையான அந்த மாதுளை ஆப்பிள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே வீட்டில் கொடுக்குறாங்க. உடனே எங்கள் தனத்துக்கிட்ட கொடுத்துட்டு, தனம் அங்கே உங்கள் அக்காவுக்கு கூட இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம், அப்போ தான் வயிற்றில் வளர குழந்த 2 குழந்தையும் நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக வளரும். அவள் வயிற்றில் வளருது 2 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து அப்பத்தா மறைச்சிட்டாங்க, நான் அப்பத்தாவை சும்மா விட மாட்டேன், இப்போ நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே கிளம்பிடுறாங்க. உடனே அக்கா கிட்ட போய் எங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு இங்கே தனமும், அக்கா என்னக்கா உனக்கு விதவிதமாக வாங்கிட்டு வராங்க, ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வராங்க. சேது மாமாவுக்கு உன் மேலே ரொம்ப தான் பாசம் அதிகம், அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேங்க்கா. உங்களை 2 பேரையும் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களை 2 பேரையும் பார்த்தா மேற்பறைச்சேர் மாதிரி அப்படி இருக்குக்கா. எனக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்கிறாங்க. உடனே எங்கள் தமிழ் செல்வியன், தனம் நீ இங்கே இருக்கிற வேலையை மட்டும் பாரு, சும்மா நடக்காத விஷயத்தெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை அடக்கி அமுச்சு விட்டுடுறாங்க. சேதுவும் போயிட்டு, என்னப்பத்தா ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்க போல, நீ என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டு எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கேட்குறாங்க. உடனே அப்பத்தாவுமே எதுவுமே புரியாமல் அங்கே, சேது என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன விஷயத்த நான் உங்ககிட்ட மறைக்க போகிறேன், உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேனே, உங்ககிட்ட என்ன விஷயத்த மறைச்சேன் அதை நீ ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. உடனே எங்க சேதுவும், அப்பத்தா அன்னைக்கு தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு நீ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்கல்ல, அங்கே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லாமல் போயிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேதுவுமே கேட்குறாங்க. அது இல்லை அது சேது, நான் வந்து என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பத்தாவும். உடனே எங்க சேதுவும், அப்பத்தா நீ என்ன விஷயம் மறைச்சியோ அந்த விஷயத்த டாக்டர் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணான்றதையும் சொல்லிட்டாங்க, அதே மாதிரி அங்கே தமிழ் செல்வி வயிற்றுல என்ன இருக்குன்னு கூட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும், என்னடா சொல்கிற சேது, உனக்கு தெரிஞ்சிருச்சா, உனக்கு 2 குழந்தை பிறக்க போதுரா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும், ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த மறைச்சி வச்சேன். அதெல்லாம் நான் வேற எந்த காரணத்துலையும் நான் மறைச்சி வைக்கல, அந்த 2 குழந்தை இருந்தால் என்ன, உங்ககிட்ட சொன்னா என்ன, கடைசியில் 2 குழந்தை பிறக்கிற போது நீ அந்த குழந்தைய பார்த்தனா எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தவமே சொல்லிடுறாங்க. சேது, நீ தமிழ் செல்வி எந்த தப்பு பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல, புருஷன் முண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை வரும், ஆனால் அதனால அவளை விவாகரத்து மட்டும் பண்ணிடாத, நீ அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அவள் வயிற்றில் வளர்றது உன் குழந்தை, நம்மளோட வாரிசு, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இந்த வீட்டில் விளையாடணும், அவங்க 2 பேருக்கும் அப்பா தனியும் அம்மா துணையும் 2 துணையும் தேவை, அப்போ தான் அந்த குழந்தையுமே நல்லா படிக்கும், நல்லா அது வளரும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் வளரும். இப்போ நீ அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தை அப்பா இப்போ அவள் கூட்டிகிட்டு போயிடுறான்னு வச்சுக்கோ, இப்போ நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப, இல்லை உங்ககிட்ட இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி ஃபீல் பண்ணுவா, இது எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க சேது, நான் உன் விஷயத்துக்கு உனக்கு நல்லது தான் சொல்லுவேன், தமிழ் செல்வி கூட நீ சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நீங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா,
அதனால நான் சாவர மாதிரி கூட ஆக்டிங்லாம் பண்ணேன். ஆனால் அது அப்போ கூட நடக்கலை. ஆனால் அந்த குழந்தை விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஏன்னா நீங்கள் 2 பேருக்கும் உங்களுக்கு எவ்வளவோ சண்டை இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைய நினச்சி பார்த்து நீ தமிழ் சொல்லி கூட வாழ சேது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே எங்கள் சேதுவுமே அப்பத்தா எனக்கு எல்லாமே தெரியும், நீ கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கியா, நீ இதுக்கு மேலே எதுவுமே பேசாத. தமிழ் செல்வி அவளுக்கே இந்த விஷயத்த சொல்லாமல் நீங்கள் மறைச்சி வச்சுட்டு என்னை கோபம் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே கிளம்பிடுறாரு. உடனே மோகனாவும் அப்பத்தா என்ன அப்பத்தா காத்தாலேருந்து சாப்பிடல, டைம் எவ்வளோ ஆகுது பாருங்கள், 11 மணி ஆகுது, வாங்க அப்பத்தா சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்துட்டு அங்கே சாப்பிட்றதுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே எங்கள் மோகனாவும் அப்பத்தா என்ன அப்பத்தா இந்த வீட்டில் யாரையுமே நம்ப முடியல, இந்த வீட்டில் யார் பொய் சொல்கிறா, யார் உண்மையை சொல்கிறா, யார் நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கணிக்கவே முடியல. இந்த வீட்டில் இருக்கவங்கள பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸ் எவ்வளோ பெரிய தைரியம் இருந்தால் தமிழ்ச்செல்வியை அவள் முழுகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சுமே அவளை அடிச்சுட்டு அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்திருப்பான். அவனை நினைக்கிற போதே எனக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே அவரே அவனை சும்மா விட்டுட்டாரு. அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் அவனை அப்போ கூட சும்மா விட்டது, இல்லைனா அவனை உண்டுலன்னு பண்ணிட்டு இருப்பாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாலுமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் ஆமாம் மோகனா எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அங்கே போஸு கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க அம்மாக்காரியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து நின்றா பார்த்தியா, எனக்கு அவன் மேலே தான் பயங்கர கோபம். அவள் ஒழுங்காக இருந்திருந்தான்னா அவன் நல்லா ஒழுங்காக தான் வாழ்ந்திருப்பான். அவள் ஒழுங்காக இல்லை, அது அவளை மாதிரியே தான் அவனை வளர்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தான் சொல்லிட்டு சைலண்டாகிறாங்க. சரி மோகனா, அவங்கள பற்றியெல்லாம் எதுக்கு பேச்சு, அவங்க எப்போவுமே திருந்த போகிறதில்ல, நம்ம பேசியும் நம்ம எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்ம அவங்கள பற்றி பேசுறதவே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் இங்கே போஸுவை நினச்சாவே பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஏன்னா போஸு ராஜாங்கத்துக்கு இது மரியாதைக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த கல்யாண மேடையில் எல்லார் முன்னாடியுமே அங்கே அசிங்கப்படுத்திட்டாங்க போஸு. ஆனால் போஸு இது மாதிரி ஒரு விஷயத்த, இது மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் நம்பினாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் இது இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே கோபமாக அங்கே மனமேலேயே வெளுத்து வாங்கிட்டாங்க போஸுவை. ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றதுனால அங்கே போஸு தப்பிச்சிட்டான், இல்லைனா அவனை வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் நினச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தனமும் சமைச்சு முடிச்சுட்டு அக்கா நான் இன்னைக்கு சமைச்சிட்டேன், இன்னைக்கு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனத்தையும் கூப்பிட்டு மலரையுமே கூப்பிட்டு மலர் தமிழ்ச்செல்வி இங்கே தனம் 3 பேருமே உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்காக உக்காடுறாங்க. உடனே எங்கள் சேதுவுமே உள்ளே வரவும் உடனே எங்கள் தனம் பார்த்துட்டு மாமா வாங்க மாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே சேதுவும் இல்லை தனம் எனக்கு பசிக்கல, நான் மார்னிங் தான் சாப்பிட்டேன், எனக்கு அதுவே ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு வேணாம் நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேணும்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே கிளம்பிடுறாரு. தனமும் சைலண்ட் ஆயிடுறாங்க. சரிங்க மாமா கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போட்டுவுமே வச்சுடுறாங்க. உடனே சேதுவுமே தனம் சொல்லிட்டாங்க, அது போட்டுவுமே வச்சுட்டாங்க, அவங்க பாசத்துக்கு நம்ம எதுவுமே கலகம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுமே எழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் சரிதனம் இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கே சாப்பாடு, யார் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சேதுவும். உடனே மாமா உங்களுக்காக நானும் தான் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சேன், எப்படி மாமா நல்லா இருக்கா, உங்களுக்காக நான் தினைக்குமே சமைச்சு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தனம் இல்லை தனம், இது நான் இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா என்னால் தாங்க முடியாது, வயிறு வலியே எடுத்துரும், அந்த அளவுக்கு ஃபில்லாக இருக்குது, நீ சொன்ன அப்படின்றதுனால தான் நான் அந்த சாப்பாடவே சாப்பிட்டேன், ஆனால் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியுமே சேதுவை நினச்சிக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே என் வயிற்றில் வளர்றது 2 குழந்தை, அந்த 2 குழந்தையுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே ஆசை. ஏன்னா அந்த 2 குழந்தையுமே அப்பா வேணும், அப்பா இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லா சரியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்வி அந்த விஷயத்த மறந்துட்டு பேசாமல் சேது கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க போல். இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வி கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட பேசவே மாட்டுறாரு. ஆனால் பேசாமல் இருந்தாலுமே தமிழ்ச்செல்வியுமே புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே சேது மனசுக்குள்ளே பேசினாலுமே தமிழ்ச்செல்வி அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா முதல் ஆளாக சந்தோஷப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே அப்பத்தா மட்டும்தான். அப்பத்தா, மோகனா, மலர், தனம் இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கணமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் இந்த 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ போய்
பொய் இல்லையில உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே அப்பத்தாவுமே சேதுக்கிட்ட சொல்லி அமுச்சு விடுறாங்க. சேதுவும் அப்பத்தா சொன்னதை கேட்டு அங்கே தமிழ் செல்விக்கிட்டையுமே ரொம்ப நன்றி, காலம் பொறுக்கா உனக்கு கடமையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரியுமே, எங்கள் அப்பாவை காப்பாற்றுறது நீ தான், எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறது காரணமே நீ தான், எனக்கு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, உனக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.